இயக்கத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சி மற்றும் இயக்க பிரதிநிதிகளே, தோழர்களே, வருகை தந்துள்ள தோழர்கள் ஆகிய அனைவருக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தோழர்களே, சில மாதங்களுக்கு முன்பு வரை ஒட்டுமொத்த இந்தியாவையே தமிழகம் வழி நடத்தும் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த அளவுக்கு தமிழகம் எல்லா விஷயங்களிலும், அது மாநில அதிகாரமாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களிலும் ஒரு முன்னோடியாக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாம் தலைகீழாக மாறிக்கொண்டு வருகிறது. வருத்தமாக இருக்கிறது தோழர்களே. அன்றாடம் செய்திகளில் பார்க்கிறோம், ஒவ்வொரு உரிமையையும் இழந்து வருகிறோம். வந்தே மாதரம் பாடல் 3ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்லுகிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட் 159 சீட்டுகளை இழந்துள்ளோம். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நீட் முறைகேடுகள், இன்றைய கூட்டம், இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் நீட் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட வேண்டும், கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், அதுதான் தீர்வாகும் என்ற விஷயத்தோடு நாம் இங்கு கூட்டம் கூடியிருக்கிறோம். நீங்க உண்மையிலேயே இந்தியா முழுக்க ஒரே ஒரு தேர்வு, ஒரே ஒரு பொதுவான தேர்வு வச்சுதான் தகுதியான மாணவர்களை தேர்வு செய்ய முடியுமா? இது உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்ப மற்ற எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு முறை இல்லை. வளர்ந்த நாடுகள் எங்கேயும், அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், எங்கேயும் இந்த முறை இல்லை. இது உண்மையில் திறமையை தீர்வு செய்யாது என்று அவர்கள், ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். அப்ப இங்க மட்டும் ஏன்? அதாவது சில வருடங்களுக்கு முன்பு, எப்பொழுது 2020 இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை இங்கு கொண்டு வந்தார்களோ அப்பொழுதே மக்கள் மன்றம் ஒரு பரப்புரையை மேற்கொண்டோம். அப்ப ஒரு செய்தியை வாசித்தேன். அதாவது லல்லு பிரசாத் யாதவ், பீகார் லல்லு பிரசாத் யாதவ் ஒரு கூட்டத்தில் தன்னுடைய காலினுடைய கட்டை விரலை தூக்கி காட்டினாராம். இந்த கட்டை விரல்ல ஏன் நகம் இல்லை தெரியுமா? நான்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது என்னை மாடு மேய்க்க விட்டுருவாங்க, நல்லா யாதவா, அதனால என்னை மாடு மேய்க்க விட்டுருவாங்க. ஆசிரியர் வீட்டில் இருக்கிற மாடெல்லாம் நாங்கள் தான் போய் என்ன பண்ணுவோம், மேய்ப்போம். அப்படி பால் கறக்கும் பொழுது மாடு எட்டி உதைச்சு என்னுடைய நகம் போயிடுச்சுன்னு அவர் மேடையிலேயே தூக்கி ஃபோக்கஸ் பண்ணி காட்டினாராம். அதாவது எந்த அளவுக்கு இங்கு இந்த சனாதனம் இருந்தது, இயங்கி வந்தது என்பதற்கு சாட்சியாக அவர் அந்த மேடையிலே காட்டியிருக்கிறார். தோழர்களே, இது மீண்டும் தொடர வேண்டும். பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு முற்போக்கான ஒரு பாதையில சென்று கொண்டிருந்த நேரத்துல இதை மீண்டும் பாஜக என்ன பண்ணுது, பின்னோக்கி இழுத்து செல்வதற்கு இது போன்ற தேர்வுகளை கொண்டு வருகிறது. கனடா நாட்டுல என்ன கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு தேசிய அளவுல கல்விக்கான அமைச்சகமே கிடையாது. கல்விக்கான அமைச்சகம் கனடா நாட்டுல தேசிய அளவுல ஏன் இல்லை? யோசித்து பாருங்கள். கல்விக்கு என்ன அவங்க முக்கியத்துவம் கொடுக்காதவர்களா? ஏன் அங்க இல்லை அப்படின்னு பார்த்தா, அதை அங்குள்ள மாகாணங்கள் தீர்மானித்துக் கொள்ளும். யார் தீர்மானித்துக் கொள்வார்? மாகாணங்கள். இங்க மாநிலங்கள் மாதிரி அங்க ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க, அங்க மாகாணங்கள் தீர்மானித்துக் கொள்ளும். ஒன்றியத்துக்கு என்ன கிடையாது, அதுல எல்லாம் தலையிடுறதுக்கான வேலை கிடையாது அப்படின்னு கனடா ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனால் அதற்காக நிதி வழங்காமல்லாம் இல்லை, நிதி வழங்கிட்டு தான் இருக்கு. இதை எதற்காக சொல்றோம்னா, மதியாதன் தோழர் சொன்னார், அந்த ஃபெடரலிசம் சொல்ற இந்த கூட்டாட்சி தத்துவம் என்பது மீண்டும் 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 பல்வேறு கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கரா இருக்கட்டும், இல்ல அதற்கு பிறகு கேசவனந்த பாரதி வழக்குல, பொம்மை வழக்குல, இப்படி பல்வேறு வழக்குகள்ல இந்த கூட்டாட்சி தத்துவம் என்பது நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டுமானத்தினுடைய ஒரு முக்கிய பகுதி என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனா இங்க என்ன நடக்குது? மாநிலங்களே இருக்கக்கூடாது, மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதுதான் மோடியினுடைய. இப்ப எப்படி சொன்னாரு, நீட் என்பது முறைகேடுகள் நிரம்பியது இல்லை, தோழர் சொன்னாரு, நீட்டே முறைகேடு தான். அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க தோழர்களே, 12வது வரைக்கும் பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க. இந்த ஸ்கூல்லாம், அரசு பள்ளிகள்லாம் சுத்தமா அதுக்கெல்லாம் மதிப்பில்லாமல் ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்துல தான்
கற்றலை அப்படியே அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு கோச்சிங் சென்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க தொடர்களே. இன்னைக்கு யாரும் வந்து டம்மி ஆயிடுச்சு, ஸ்கூலுன்றதே என்னவாயிடுச்சு, டம்மி ஆயிடுச்சு. நீ ஸ்கூலுக்கு போகாத, நீ படிக்காத, ஆனா நீ பல வருஷம் நீ எங்க படிக்கணும், கோச்சிங் சென்டர்ல பல லட்சங்கள் கொடுத்து படிக்கணும். 20 கோடி விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 20 கோடி கோச்சிங் சென்டர்ல. அது காட்டினது, இன்னும் காட்டாமல் எவ்வளவு இருக்குதோ தெரியல. ஆனா எவ்வளவு அலட்சியமாக பேசினார் பாருங்கள் தோழர்களே. அதாவது இப்ப பேசின முழக்கத்துல கூட போட்டாங்க, நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து டாக்டர் தான் படிக்கணுமா என்ன, போய் ஒரு எலக்ட்ரிஷியனாவோ ஒரு லாயராவோ இல்ல ஒரு கார்பெண்டராவோ பிளம்பராவோ போங்களேன், எதுக்கு உங்களுக்கு இதையே பிடிச்சிட்டு தெரியுறீங்க என்ற மாதிரி மீண்டும் எவ்வளவு அதான் அந்த RSS வார்ப்பு எப்படி பேச வைக்குது பாருங்க. இவர் மட்டுமா பேசினாரு, விஜய் மாமல்லபுரம் கூட்டத்துல என்ன பேசினார் தெரியுமா, இந்த பிரதமரும் ஸ்டாலினும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஏதோ இந்த LKG UKG ஸ்டூடெண்ட் சண்டை போட்டுக்கிற மாதிரி என்ன பண்றாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, தேவையில்லாமல் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். எதற்காக, ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய கல்வி நிதிக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது, படு கேவலமாக இருக்கிறது தோழர்களே. PM ஸ்ரீ திட்டத்தை நீ கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், 14,500 பள்ளிகளை PM ஸ்ரீ பள்ளிகளாக மாற்ற வேண்டும் என மோடி அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது, முனைப்பா செயல்பட்டு இருக்கு. எல்லா மாநிலங்களும் பொதுவா இதை எதிர்த்தது தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம், இந்த 3 மாநிலங்களும் தான் அதை எதிர்த்தது. ஆனா இப்ப கேரளா என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸ் ஆட்சி வந்தவங்க சரண்டர் ஆயிடுச்சு. அசிங்கமா இருக்குது, பயமா இருக்குது. இப்ப என்ன விஜய் என்ன பண்ணிடுவாரு, போராடுவாரா, கொள்கை எதிரியோடு போராடுவார் என்று நம்பிக்கொண்டு இருக்க வேண்டுமானா, அவர் பாட்டுன்னு சைலண்டா என்ன பண்ணிட்டு இருப்பாரு. இதுதான் நடக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம என்ன பண்ண வேண்டி இருக்குதுன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது தோழர்களே. அது மட்டுமல்ல, இப்ப இந்த நாம் சொல்றோம், அதாவது மருத்துவம் படிக்க முடியல, நல்ல ஒரு தரமான இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்க முடியல, மிஞ்சி பிள்ளைங்க எதை படிக்க முடியுதுன்னா லா படிக்க முடியுது. உண்மையா இல்லையா, அதிகபட்சம் சட்டம் படிக்க முடியுது. இந்த சட்டம் படித்தவர்களை பார்த்துதான் சூரியகாந்த் CJA என்ன பண்ணாரு, கேவலமா காக்குரோச்சி கரப்பாம்பூச்சின்னு கிண்டல் அடித்தார். ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உணர்வு அனிதாவையும் பாதித்திருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், 1178 மதிப்பெண் 1200க்கு வாங்கிட்டோம். ஆனால் நம்மால் ஒரு மருத்துவ சீட்டை வாங்க முடியலையே என்ற ஏக்கம், நாம் ஒரு கற்பாம்பூச்சியோ தேவையில்லாத ஒரு நபரோ என்ற எண்ணம் அவரை வாட்டி இருக்கும், மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கும். இன்னைக்கு நிறைய நம்ம தமிழ்நாடு முன்னோக்கி இருக்குது மருத்துவத்துலன்னு சொல்றோம். இன்னைக்கு சமீப காலமாக எதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல எல்லாம் மென்டல் கிளினிக் உருவாக்கிட்டு வராங்களாம். எதற்காக மென்டல் கிளினிக், ஏன் மென்டல் கிளினிக் அதிகமா, மனநல மருத்துவம் எதற்காக அதிகம் கூடிக்கிட்டே வருது, இன்று இளைஞர்கள் சந்திக்கும் மன அழுத்தம் தவறு. தேர்வுன்னு போட்டு நல்ல வயசு 19, 18 எல்லாம் வந்து அவன் ஆல்ரெடி டைவர்ட் ஆகிற வயசு. உண்மையா இல்லையா, எங்க பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைக்கவே முடியல. இப்பெல்லாம் அந்த 16, 17 வயசுலயே என்னவாயிடுறாங்க, இன்ஸ்டா ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டைவர்ட் ஆயிட்டு அவங்கள இந்த தேர்வு அது இதுன்னு படினா இன்னும் நம்மளை எதிரியா பாக்குற ஒரு, நம்மள ஜென்சி கட்சி நம்மள அப்படிதான் பாக்குது, கடுமையான எதிரியா பாக்குது. அப்ப அவங்களை நம்ம கட்டாயப்படுத்தும் பொழுது கடுமையான மன உளைச்சலுக்கு, மார்க் வாங்கியும் அதான் சொன்னாங்களே 10 லட்சம் பேர் பாஸ் பண்ணா 1 லட்சம் பேருக்கு தான் என்ன இருக்குது, சீட் இருக்கு. அப்ப அந்த 9 லட்சம் பேர் என்ன ஆவாங்க, நிச்சயமாக மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்க. எல்லாம் சொன்னபடி படிச்சோம், மார்க்கம் வாங்கணும், பாசம் ஆகணும், ஆனா நமக்கு என்ன கிடையாது, சீட்டு கிடையாது. ஆக தோழர்களே, நாம் என்ன பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னா, இது 2000ல இருந்து தொடங்குச்சு. இந்த பிரச்சனை எப்ப இருந்து தொடங்குச்சு, 2000ல இருந்தே தொடங்கி இருந்து. அப்ப இருந்தே தரப்படுத்துதல் அப்படின்ற ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தான். ஏன் தரப்படுத்துதல்னா, உலகெங்கும் ஒரே மருந்து, நோய்க்கு ஒரே மருந்து, இந்த பாரம்பரிய மருந்துகள்லாம் தூக்கி போட்டுருணும். சித்தா, ஹோமியா இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஹோமியா இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே மருந்து அலோபதி இங்கிலீஷ் மருந்து தான். ஒரே தடுப்பூசி, கொரோனா வந்துச்சா நான் மட்டும்தான் எல்லாருக்கும் என்ன பண்ணுவேன், தடுப்பூசியை கொடுப்பேன். இதுதான் வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய நோக்கம்.
ஒரு வேர்ல்ட் மெடிக்கல் மாஃபியா இயங்கிக் கொண்டிருக்கிறது தொடர்களே. நம்ம பார்த்தோம், பில்கேட்ஸ் அவர் தான் உருவாக்கினாரோ இந்த கொரோனாவை என்ற அளவுக்கு இதெல்லாம் உண்மை இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் ஒட்டுமொத்த கல்வியை தனியார் மயமாக்க வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை நாம் எதிர்க்க வேண்டும். இந்த தனியார் மயத்திற்கு எப்படியெல்லாம் இவர்கள் வெறும் நீட்ன்றது ஒரு தேர்வு கிடையாது. ஒரு தேர்வு, ஒரு எக்ஸாம்ல நீங்க 3 மணி நேரம் தேர்வுல என்னத்தை பண்ணிட முடியும்? இது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு விஷயங்கள். இப்ப கியூட் அடுத்ததாக என்ன வரப்போகுது? கியூட் லாக்கு CLATன்னு ஒரு எக்ஸாம் மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். அதுபோல இப்போ அடுத்து VPSA ஒரு சட்டத்தை இந்த பாராளுமன்ற மழைக்கால தொடர்ல கொண்டு வரணும்னு இருக்கு. அது வந்துச்சுன்னா உயர்கல்வி முழுவதும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும்? ஒன்றியத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். அப்ப அத்தனை கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அவங்க கையில. ஏன் நம்ம இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம்? மும்மொழி திட்டம், 3 மொழியை திணிப்பாங்க. நீங்க எந்த மொழியை வேணா எடுத்துக்கலான்றாங்க. ஆனா இங்க இருக்கிறது ஹிந்தி டீச்சருங்க மட்டும்தான். அப்ப ஹிந்தி தான் திணிக்கப்படும். ஹிந்தி திணிக்கப்பட்டா என்ன ஆகும்? ஹிந்தி மூலம் பிற்போக்கு விஷயங்களை திணிப்பார்கள். பிற்போக்கு விஷயத்தை திணிப்பார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எல்லாம் அந்த சனாதன கருத்துக்கள் தான் நம்ம மண்டையை ரொப்போம். இந்த அபாயங்களை உணர்ந்துதான் திமுகவாக இருக்கட்டும், திராவிட அரசியல் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வந்தது? நாங்கள் ஒருபோதும் இங்க ஸ்டேட் எஜுகேஷனல் பாலிசி 2025 கொண்டு வந்தாங்க. 2025 ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் எதற்காக அந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்தார்னா, இங்க இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு கட்டாயமா அதை வலியுறுத்தி சொன்னார். ஆக இப்ப என்ன நடக்குது? இன்னைக்கு எவ்வளவு காலத்துக்கு நாம் இந்த இருமொழி கொள்கையை வைத்துக் கொண்டு இருப்போம் என்பது கேள்வியாக இருக்கிறது தோழர்களே. தாக்கு பிடிக்க முடியுமா முடியாதா என்று தெரியவில்லை. எனக்கு சில இளைஞர்களை பார்த்து நான் பேசும் பொழுது, நீங்க படிக்கிறீங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலையெல்லாம் ஒரு கனவா மாறிடுச்சு. படிப்பு ஒரு கனவு, வேலை அதுக்கு அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் நீங்க என்னப்பா பண்ணுவீங்கன்னு கேட்டா எனக்கு அதிர்ச்சி, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆச்சு. நம்ம பசங்க சொன்னது, ஸ்விக்கி சொமாட்டோ இருக்குதுக்கா, ஸ்விக்கி சொமாட்டோ இருக்குதுக்கான்னு சொல்றது யாருன்னா சாதாரண மாணவன் அல்ல, நல்லா படிக்கக்கூடிய மாணவன் சொல்ற வார்த்தை, நான் ஸ்விக்கி சொமாட்டோல வேலை செஞ்சுக்குவேன்க்கா. யோசித்து பாருங்கள். ஸ்விக்கி சொமாட்டோ வேலை செய்யறவர்களே ஆய்வு செய்கிறார்கள். ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையில என்ன சொல்றாங்கன்னா, 12 மணி நேரம் வெயிலில் அலைந்து மழையில் அந்த பைக்கை தூக்கிக்கிட்டு கஸ்டமரை திருப்திப்படுத்துறதுக்காக அலைஞ்சிட்டு அந்த சுமை தாங்க முடியாமல் பீர் குடிக்கிறாங்க. குடி பழக்கம் உருவாகுது தோழர்களே இந்த இளைஞர்களுக்கு. அப்ப இந்த தனியார் மையம் எத்தகைய ஒரு கேடுகளை நம்மிடையே உருவாக்குது அப்படின்ற அபாயங்களை நாம் உணர வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமானால், இப்ப இந்த CJP பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு இந்து பத்திரிகை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. அபிஜித் ஜி.கே. அம்பேத்கரை தூக்கி கொண்டு வந்தார். அவர் எங்கேயும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை தொடர்களே. அடையாள அரசியலுக்கு நாங்கள் பலியாக மாட்டோம் என்ற ஒரு விஷயத்தை அவர் தெல்ல தெளிவாக, அவர் ஒரு தலித் தான், அந்த தலித்தை தான் ஒட்டுமொத்த இளைஞர்களும், படித்த இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தங்களுடைய தலைவர்களாக அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் எங்கேயும் அதை என்ன பண்ணிக்கல, நான் தலித்துன்னு சொல்லி என்ன பண்ணிக்கல, ஒரு அடையாளத்திற்குள் சிக்கவில்லை. அதை நாம் உண்மையிலேயே அபிஜித்தை நாம் பாராட்டியாக வேண்டும். அதே சமயத்தில் தொடர்களே நாம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியிருக்கிறது. வாங்சங் அந்த சோனம் வாங்சுக் இருக்கிறாரு, அவங்க மனைவி, அவங்க முன்னாடி பேசின ஒரு வீடியோவும் வந்தது. ரொம்ப ஆபத்தான வீடியோ தொடர்பு. அதுல அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? மதச்சார்பின்மை என்ற வார்த்தை கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க கூடாதுன்றாங்க. யார் சொல்றது? சோனம் வாங்சுக்கினுடைய வைஃப் சொல்றாங்க, இந்த தேசம் ஒரு இந்து தேசம் தான், இது ஒரு மதச்சார்பின்மை செக்குலர் ஸ்டேட்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த ஆரியர்கள் குடியேறினார்கள், அதெல்லாம் உண்மை கிடையாது. இது போன்ற விஷயங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறார்கள். ஆகையால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் அப்ப இருந்தே சொல்லிக் கொண்டு வருவதுதான், அந்த போராட்டங்களில் இடதுசாரிகள், அது SFI இருக்கட்டும், ஐசாவா இருக்கட்டும், மற்ற இடதுசாரி கட்சிகளினுடைய இளைஞர்கள் அங்கு போராடுவதால் நாம் அதன் மீது என்ன கொள்றோம், நம்பிக்கை வைக்கிறோம். அது மட்டுமல்ல தொடர்களே, ஆனால் உண்மையிலேயே CJP-யை நாம் பாராட்டியாக வேண்டும். மிகப்பெரிய ஒரு 12 வருஷமா ஒரு பிம்பம் கட்டி எழுப்பப்பட்டிருந்தது. மோடிக்கு ஒரு மிகப்பெரிய பிம்பம். ஆனா அந்த பிம்பத்தை டோட்டலா என்ன பண்ணிருக்கிறாங்க, உடைச்சி நொறுக்கி இருக்கிறாங்க. அது அங்க மட்டும் உடையில தொடர்களே, இங்கேயும் ஒரு மாபெரும் பிம்பம், விஜய் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு பிம்பத்தை
உடைத்துக் கொண்டு இங்கேயும் அது உடைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து உடைக்க வேண்டும். அந்த பணியினை இந்த கூட்டு இயக்கம், இந்த நீட் எதிர்ப்பு இயக்கம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு மக்கள் மன்றம், இந்த எதிர்ப்பு இயக்கத்தில் அங்கம் வகிக்கும் மக்கள் மன்றம், அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் மகேஷ் அவர்கள் தலைமையில் நாங்கள் என்றென்றும் இதற்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.